தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மானாமதுரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள் சரி செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மானாமதுரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், வணக்கம். விவரங்கள் என்ன? சுகாதார நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டு வைத்திருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் அடிப்படை தேவையை நிறைவேற்றிடவும் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடு உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பாக 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பார்த்தோம் என்றால் அதிமுக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கருத்துக்களை குறித்து நாம் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடு மற்றும் நிர்வாக சீர்கேடு காரணமாகவும் இங்குள்ள அரசு மருத்துவமனையில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவும் அப்பகுதியில் வாழும் மக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு மனைகள் ஒப்புதல் வழங்குதல், புதிய வீடுகளுக்கு வரி விதிப்பு செய்வது, நகராட்சியில் நடைபெற்றும் ஒப்புதல் பணிகள், நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஒதுக்கீடு செய்வது, சைக்கிள் ஸ்டாண்ட் டெண்டர் விடுவது போன்றவற்றில் திமுக நகர மன்ற தலைவர் ஆதாய நோக்கத்தோடு முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்ததால் இன்னும் தெரிய வருகிறது. குறிப்பாக ஆதாய நோக்கத்தோடு நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் போடப்பட்டுள்ள சாலைகள் தரமற்ற உள்ளதாகவும் இங்கு முறையான குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை, தெருவிளக்குகள் சரிவர எரியாத காரணத்தால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் கழிவுநீர் வாய்க்கால் இல்லாத காரணத்தினால் பல இடங்களில் கழிவுநீர் தேங்கும் நிலையானது சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வீட்டு வரி, குப்பை வரி அதிக அளவில் விதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் சிகிச்சை வரும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத இந்த அரசுக்கு எனும் கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இது மட்டுமல்லாமல் இனிவரும் நிலவரும் இந்த சுகாதார சீர்கேடு மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட வைத்திருக்கும் விடியா திமுக அரசின் ஸ்டாலின் மாடல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடவும் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடு உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சிவகங்கை மாவட்டத்தின் சார்பில் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் மானாமதுரை நகராட்சி அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக புரட்சி தலைவர் பேரறிவு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் மற்றும் அவருடைய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கழகத்தின செயல்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர். மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் மானாமதுரை நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பு தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்வேன் என தற்போது எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உடனடியாக அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இந்த போராட்டமானது நடைபெற இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.